Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஹெல்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி பார்க்க போறோம். வெள்ளை பூசணிக்காயில எப்படி ஜூஸ் போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு வெண்பூசணி வாங்கி வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை சீவி எடுத்துருங்க. அடுத்ததா அந்த விதை பகுதியும் நீக்கிடணும். அடுத்ததா நம்ம கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம நறுக்கின துண்டுகளை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ் ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தோலை சீவிட்டு 4 பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்ததா வடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இவ்வளோதான் நமக்கு மிஞ்சும். மீதி எல்லாமும் ஜூஸில் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஜூஸை சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மிளகுத்தூள் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்க. இல்லைனா ஜூஸ் டம்ளரில் மேலே மிளகுத்தூள் தூவிட்டு கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த ஜூஸ்லேயே நம்ம இனிப்பு வேணும் அப்படின்னா உப்புக்கு பதிலாக ஹனி சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.